ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. காதுள்ளவன் கேட்கக் கடவன் என்ற சத்தியம் டிவி நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து பேச ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், சபையின் வாழ்க்கையில், தேசத்திலும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும். தேவனுடைய எழுப்புதல் உண்டாவதற்கு தேவனுடைய வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. எழுப்புதல் காலங்களிலெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். 1ஆம் நூற்றாண்டை எடுத்து பாருங்கள். சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாட்களில் பேதுருவின் நிழல் பட்டபோது ஏராளமான பேர் சுகமடைந்தார்கள். பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். சாதாரணமாயிருந்த ஸ்தேவானை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டவர் அற்புதமாய் அநேகரை பயன்படுத்தினதை நாம் காண முடியும். இந்த கடைசி காலத்திலேயும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பெரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். அதை நாம் செயல்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய கிருபையை நாம் உணர வேண்டும். வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பது, ஆவிக்குரிய வரங்களை பற்றிய ஒரு அறிவு உனக்கு வந்துவிட்டதா? ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகிறார். 2வது தேவ ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். 3வது பரிசுத்த ஆவியானவர்கள் வரங்களை ஆவியானவர் தான் நமக்கு பகிர்ந்தளிக்கிறார். நாம் தேவ சமூகத்திலே போகும்போது ஏற்ற காலங்களில் ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்கு பகிர்ந்தளித்து, வரங்களை பகிர்ந்தளித்து, தம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் வரங்களை 3 விதமாக பிரிக்கலாம். 1, வெளிப்படுத்தும் வரங்கள். ஞானத்தை போதிக்கும் வசனம். சாலமோனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. 2 பேர் குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து, இது என் குழந்தை, என் குழந்தை என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிற போது ஞானத்தின் வரம் சாலமோனுக்கு கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவன் சொன்னான், இந்த குழந்தையை வெட்டி பாதி எடுத்துக்கொள், நீ பாதி எடுத்துக்கொள் என்று சொன்னபோது உண்மையான அந்த குழந்தையின் தாயினுடைய உள்ளம் துடித்து அவள் சொன்னாள், வேண்டாம், இந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டாம், அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னபோது உண்மையான தாய், இந்த குழந்தையின் தாய் என்பதை கண்டுபிடிக்க ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தின் வரங்களை கொடுத்தார். இன்றைக்கும் ஞானத்தின் வரம் கிரியை செய்ய வேண்டும். அறிவை உணர்த்தும் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வரும்போது அங்கே உள்ளவர்கள் கேட்பார்கள், ஏன் இந்த கழுதை குட்டியை நீங்கள் அவிழ்க்கிறீர்கள்? உங்கள் ஆண்டவருக்கு தேவை என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அதை கொடுத்து விடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தூரத்தில் இருந்தே அவைகளை அறிகிறதை பார்க்கிறோம். நாத்தான்வேல் அத்திமரத்தின் கீழே அவன் உட்கார்ந்திருந்ததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூரத்தில் இருந்து கண்டு அவர் சொன்னார், நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன் அல்லவா என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவர் ஆச்சரியமான அந்த வரங்களை செயல்படுத்தினதை நாம் வேதத்திலே காண முடியும். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வரங்கள். அடுத்தபடியாக ஆவிகளை பகுத்தறிவது. என்ன ஆவி இந்த இடத்திலே கிரியை செய்கிறது, எப்பேற்பட்ட ஆவி சரியான ஆவியா என்று பகுத்தறிவதற்கு நமக்கு இந்த நாட்களில் தேவ வரம் தேவை. சரியான உபதேசம் எது, பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய உபதேசங்களை மக்கள் பேசுகிறார்களா என்பதை கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம்.
இரண்டாவது வல்லமையின் வரங்கள், அற்புத அடையாளங்கள் நடக்கிற வரங்கள், குணமாக்கும் வரங்களை பற்றி நாம் படிக்கிறோம். விசுவாச வரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படி வல்லமையின் வரங்களை குறித்து பார்க்கிறோம். விசுவாசம் என்று சொல்லுவதும், அற்புத அடையாளங்கள் என்று சொல்லும் போதும், குணமாக்கும் வரங்கள் என்று சொல்லும் போதும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பித்து ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை நாம் காண்போம். வார்த்தையின் வரங்கள் மூன்றாவது. வார்த்தையின் வரங்கள் என்று சொல்லும்போது பற்பல பாஷைகளை பேசுவது, தீர்க்க தரிசன வசனங்களை நாம் சொல்லுவது, வியாக்கியான வரங்களை நாம் சொல்லுவது, இப்படிப்பட்ட அநேக வரங்கள் இருக்கிறது. இந்த 9 வரங்களும் ஆண்டவர் தம்முடைய சபைக்கென்றே வைத்திருக்கிறார். இந்த சபையிலே ஆண்டவருடைய வரங்கள் கிரியை செய்யுமானால் ஏராளமான மக்கள் தேவையோடு, பாரத்தோடு, பிரச்சனைகளோடு கூட இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தானே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்குள்ளே ஆண்டவருடைய வரங்கள் கிரியை செய்வதற்கு உன் கரங்களை உயர்த்தி, வரங்கள் எனக்கு கிரியை செய்யட்டும் என்று சொல்லி கேள். கர்த்தர் உன்னை நோக்கி பார்த்து உனக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்வதற்கு ஆச்சரியமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வரங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பின் வரங்களை குறித்து பேசுகிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது வரங்களை தவறாக பயன்படுத்தினவர்களுக்கு ஒழுங்காக வரங்களை நீங்கள் சபைக்கு பயன்படுத்துங்கள் என்று சொல்லி ஒழுங்குபடுத்தும் காரியங்களை 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வரங்கள் நம்மிலே கிரியை செய்ய வேண்டுமானால் அன்போடு கூட, மனதுருக்கத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இந்த வரங்களை செயல்படுத்தினால் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்தவித சந்தேகமே கிடையாது. எழுப்புதல் காலங்களிலே ஆண்டவர் அநேகம் பேரை பயன்படுத்தினார். நீங்கள் அசுசா தெருவினுடைய அந்த எழுப்புதலை குறித்து நீங்கள் கவனிக்கும் போது வில்லியம் சீமோர் என்பவர், அவர் காத்து கொண்டே இருப்பார். அந்த கூட்டத்துக்கு வருவார், தன்னுடைய தலையை மூடிக்கொள்வார். அவர் தேவ ஆவியானவர் வரும் வரைக்கும் காத்திருப்பார். தேவ ஆவியானவர் வந்து விட்டார் என்று அவருக்கு உணர்வு வரும்போது அந்த கூட்டத்திலே எழும்பி அங்கு வசனங்களை பிரசங்கித்து மக்களுக்காக ஜெபிக்கும் போது சொல்லி முடியாத அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தன. அமெரிக்க தேசம் முழுவதிலிருந்து ஜனங்கள் ஓடி வந்தார்கள். அதுவரைக்கும் கருப்பு இனம் மக்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் இடையிலே சபையிலே பிரிவுகள் இருந்தது, பாகுபாடுகள் இருந்தது. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எழுப்புதல் வந்த போதோ ஒருவரும் அந்த வித்தியாசத்தை கவனிக்கவில்லை. எல்லாரும் அந்த தேவனுடைய ஆவியானவருடைய வரங்களுக்கு கீழே வந்தபோது ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ததை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அதிகமாக பாஷைகளை அவர் பேசினாராம். மற்ற எல்லாரை விட அதிகமாய் நான் பாஷைகளை பேசுகிறேன். உண்மையாக ஆண்டவர் நம்மை நிரப்பும்போது, தம்முடைய அபிஷேகத்தை கொடுக்கும்போது, முதலாவது அடையாளமாக அந்நிய பாஷையை ஆண்டவர் தருகிறார். அது நமக்கு மிகவும் முக்கியமான வரங்கள். அநேக மக்கள் இதை அற்பமாய் எண்ணுகிறார்கள். பைத்தியமாய் தோன்றுகிற காரியத்தினால்தான் ஆண்டவர் சத்தியமானவைகளை வெளிப்படுத்துகிறார். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அநேகரை ரட்சிப்பது அவருடைய சித்தமாயிற்று என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அற்பமான காரியங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இழிவான காரியங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களில் சபைகளில் இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முதலாவது நாம் பலன் அடைவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மேலே வரும்போது
முதல் நமக்கு நடக்க வேண்டியது பலன். பாவத்தை ஜெயிப்பதற்கு பலன் தேவை. சாத்தானை ஜெயிப்பதற்கு பலன் தேவை. உலகத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு பலன் தேவை. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். சாட்சிகளாய் வாழ, சாட்சி என்று சொல்லும்போது இரத்த சாட்சிகளாக ஆண்டவருக்கு வாழ்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு அதிகம் தேவை. இந்த ரெண்டு முக்கியமான காரியங்களோடு சேர்த்து நமக்கு இன்னும் அதிகமான கிருபைகளை ஆண்டவர் தரும்போது நாம் பற்பல பாஷைகளை பேசுகிறோம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறோம். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக தீர்க்க தரிசனமாக பேசுகிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய வசனத்தை சபையிலே பேசும்போது மக்களுடைய உள்ளங்களில் அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி தேவனே அவர்கள் நடுவிலே இருப்பது போன்ற உணர்வை கொடுத்து அவர்களை மனம் திரும்ப வைக்கும். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் சபைகளிலே வரமாக இறங்கி வர வேண்டும். தேவன் தம்முடைய ஆவியின் மூலமாய் பேசினால் ஜனங்கள் நேரத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டார்கள். ஜனங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அவர்களை எச்சரித்து அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக, அவர்களுக்கு ஆறுதல் உண்டாக தீர்க்கமான வசனங்கள் அவருடைய வாழ்க்கையில் வரும். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் தரணும்னு விரும்புகிறார். ஸ்மித் விகில்ஸ்வர்த் இந்த வசனத்தை வாசித்த உடனே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறார் என்று சொன்னவுடனே அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையிலே சாதாரணமாக பைப்பு வேலை செய்கிற ஒரு மனிதனாக இருந்தார். படிப்பறிவு அவ்வளவு இல்லை. ஆனால் இந்த வசனங்களை வாசித்த போது அவருக்குள்ளே விசுவாசம் வந்தது. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவதற்காக பலமுறை வாஞ்சித்து கடைசியில் அவர் அதிக வாஞ்சியோடு ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வரங்களை கொடுத்தார். தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவர் அபிஷேகம் பெற்று பாஷைகளை பேச பல மணி நேரம் தன்னுடைய வாழ்க்கையில் நேரத்தை அதற்கு செலவழித்த போது அவர் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடந்தது. எத்தனையோ பேரை அவர் உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். கேத்தரின் கோல்மன் என்ற அம்மையார் தன்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவரோடு கூட அதிக நேரத்தை அவர்கள் செலவழித்தது மாத்திரமல்ல, ஒரு கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பு பல மணி நேரம் அந்நிய பாஷையிலேயே பேசி அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வரும்போது ஜனங்கள் அந்த தேவனுடைய மகிமைக்குள்ள அந்த பிரசன்னத்துக்குள்ளும் அவர்கள் இருப்பார்களாம். தானாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். சப்பானிகள் அநேகம் பேர் அந்த கூட்டங்களிலே சுகமடைந்து ஓடி வருவார்கள். தேவன் செய்த அதிசயமான காரியங்களை நாம் காண முடியும். அதே போல டேவிட் ராபின்சன் என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் 3 மாதங்கள் தன்னுடைய வீட்டின் அறையை பூட்டிக் கொண்டு வெளியே வராமல் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நாள் 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்நிய பாஷைகளையே பேசிக்கொண்டிருந்தாராம். அவர் கதவை திறந்து வெளியே வந்தபோது அவர் மேலே தேவனுடைய வரங்கள் வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பித்தது. உலகெங்கிலும் போய் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையோடு கூட அதிசயங்களோடு அற்புதங்களோடு கூட அந்த ஊழியத்தை அவர் செய்தார். தேவன் நமக்கு வரங்களை கொடுக்க அவர் பிரியமாயிருக்கிறார். வரங்களை வாஞ்சிக்க வேண்டும். உலகத்திலே மந்திரங்களை செய்கிறவர்கள், உலகத்தில் மக்களை அழிப்பதற்கு பலவிதமான பில்லி சூனியங்களை செய்கிறவர்கள் கல்லறை தோட்டங்களிலும் பலவிதமான இடங்களுக்கு போய் பல மாதங்கள் பூஜை செய்து பிசாசினிடத்திலிருந்து வரங்களை பெற்று ஜனங்களை அழிக்கும் போது
தேவன் இந்த கடைசி காலத்தில் தம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல வரங்களை கொடுத்து மக்களை உயிர்ப்பிக்க, மக்களை ஆறுதல் படுத்த, மக்களை பலப்படுத்த, பிசாசின் கட்டுகளிலிருந்து மக்களை விடுதலையாக்க நல்ல வரங்களை கொடுத்து ஒரு எழுப்புதலை அனுப்ப அவர் விரும்புகிறார். ஆவலோடு நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து, மெய்யாகவே அந்த வரங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்போமே. ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பக்தி விருத்தி உண்டாக வேண்டுமானால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஆண்டவர் கொடுத்த இந்த பாஷைகளை தேவனோடு இணைந்து ஆவியினாலே பேசும்போது, உண்மையாகவே இது மனுஷன் படிக்கிற ஒரு பாஷை அல்ல, ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேச ஆரம்பித்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் உனக்கு பக்தி விருத்தி இல்லாமல் எப்படி மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்க முடியும்? எப்படி மற்றவர்களுக்கு இந்த வரங்களை நாம் பிரயோஜனப்படுத்த முடியும்? உனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாவதற்காக எவ்வளவு நேரம் நீங்கள் ஆண்டவரோடு தரித்திருந்து இந்த பாஷைகளை பேசும்போது, உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக நீங்கள் ஜீவித்து பரிசுத்தமாக வாழ்ந்து இந்த பரிசுத்தமான பாஷைகள், ஜெப பாஷைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்களே, ஆனால் வரங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக வேண்டுமானால் ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபையின் வரங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். சோர்ந்து போய் பலவிதமான அழுத்தத்தில் நீ வந்து சோர்ந்து போய் ஜெபிக்க முடியாமல், துதிக்க முடியாமல் இருக்கிற உனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வரங்களை பயன்படுத்தி உற்சாகமூட்டிக்கொள். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதை பேசும்போது எப்படி ஒரு பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணினால் எப்படி அது அழகாக வெளிச்சம் கொடுப்பதற்கு பயனுடையதாக இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு பொருட்காட்சி சாலையிலே ஒரு கணவனும் மனைவியும் பார்த்து சுற்றி சுற்றி வந்தார்கள். அப்பொழுது எல்லா இடங்களையும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. கடைசியில் வெளியே வரும்போது தன் மனைவியிடத்தில் கேட்கிறான், எப்படி இருந்தது இந்த பொருட்காட்சி சாலை? அவள் சொன்னால், எல்லாம் நன்றாக இருந்தது, ஆனால் ஒரே ஒரு இடத்துக்கு என்னை கூட்டி போய் காட்டினீர்களே, அந்த இடத்துல பயங்கரமான சத்தம் இருந்தது, ஜெனரேட்டர் ஓடிக்கொண்டிருந்தது, அங்கே சத்தம் பயங்கரமாக இருந்தது, அது மாத்திரம்தான் எனக்கு பிடிக்கலை, மற்றது எல்லாமே எனக்கு பிடித்தது என்று சொன்னாள். அப்பொழுது அந்த கணவன் அவளை பார்த்து சொன்னான், இந்த பொருட்காட்சி சாலையிலே இவ்வளவு அழகான லைட்டுகள், ஒவ்வொரு எந்திரங்களும் அழகாக சுற்றி அதில் வருகிறதற்கு இவ்வளவு பயன்பாட்டுக்கு காரணம் இந்த பவர் ஹவுஸ், இந்த ஜெனரேட்டர் ஓடும்போது அது சத்தம் வருகிறதே, ஆனால் அது இல்லைன்னா ஒரு லைட்டும் எரியாது, ஒரு மிஷினும் ஓடாமல் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான இடம். அதே போல தான் உன் வாழ்க்கையில் உண்மையான பக்தி விருத்தி உண்டாவதற்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் வரங்கள் உனக்கு அற்பமாய் தோன்றலாம், பரியாசமாய் ஜனங்கள் பல காரியங்களை உன்னை பார்த்து சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அதற்குள் வைத்திருக்கிற அந்த வல்லமையை உணர்ந்து இந்த நாட்களில் ஒரு எழுப்புதலின் காலங்களில் எல்லாரும் மேலும் அந்த ஆவியான ஊற்றப்பட்டு எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்படணும். எல்லா சபைகளும் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பது சந்தேகமில்லை. 1 கொரிந்தியர் 14:2 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு ரகசியங்களை பேச ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு சில நேரங்களில் என்ன நடக்கிறது, என்ன செய்யணும் ஒன்றுமே தெரியாது, ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து பேசும்போது அந்த ரகசியங்கள் வெளிப்படும். ஒரு நாள் ஆப்பிரிக்க தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு அருமையான மகள் பயங்கரமான நோயினால் தாக்கப்பட்டு ஜுரத்தினால் அவதியுற்று பயங்கரமாய் மனிதர்கள் அந்த காட்டுக்குள்ளே செத்து கொண்டிருந்தார்கள். அவருடைய தாயார் தூரத்தில் ஒரு இடத்தில் இருந்து அவர்கள் காலையிலே கோழிக்கு தீவனம் போடுவதற்கு அவர்கள் தங்களுடைய சமையல் அறைக்கு வந்தார்கள். அவங்களை அறியாமலே அவர்கள் அந்நிய பாஷையிலே விழுந்து ஆண்டவரிடத்தில் பல மணி நேரம் ஜெபம் பண்ணினார்கள். காலையிலிருந்து
மதியம் 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணியிருப்பார்கள். ஜெபம் பண்ண பாரம் கொடுத்தார். தன்னுடைய மகளுக்காக ஆப்பிரிக்காவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த மகளுக்காக பாரம் கொடுத்து கரெக்டாக 12 மணி நேரம் வரும்போது அந்த பாரம் போய்விட்டது. அவள் எழுந்து மற்ற வேலைகளை செய்தார்கள். அப்பொழுது தன்னுடைய மகளுக்கு அவர்கள் உடனே ஃபோன் செய்து கேட்டார்கள், என்ன சம்பவிக்கிறது உனக்கு? இந்த மகள் சொன்னாள், என் வாழ்க்கையில் இந்த பயங்கரமான இந்த காட்டுக்குள்ள வாழ்கிற மக்களுக்கு ஒரு விதமான ஜுரம் வந்து மக்கள் மரித்து கொண்டிருந்தார்கள். எனக்கும் அந்த ஜுரம் வந்தது. நானும் சாகிற நிலைக்கு வந்து விட்டேன். ஆனால் 12ஆம் மணி நேரம் வந்தபோது கரெக்டாக உங்களுடைய நேரப்படி என் 12வது மணி நேரம் இந்த இடத்துல அற்புதமாக எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. என்னை விட்டு ஜுரம் மாறினது. ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். நீ அந்நிய பாஷையில் பேசும்போது ஆண்டவர் உனக்கு அறியாத புரியாத ரகசியங்களை வெளிப்படுத்தி உனக்குள்ளே இருந்து ஆண்டவர் பேசுகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஆயினால் இந்த வரங்களை நீ செயல்படுத்தும் போது ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே அவர் பேசுவார் என்று எழுதப்பட்டது. இதுதான் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று தீர்க்க தரிசனமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே, இந்த அந்நிய பாஷை வருவதற்கு முன்பு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் பேசியிருக்கிறார் தீர்க்கதரிசியின் மூலமாக. ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி டிப்ரெஷன் ஆவி, அடிக்கடி சோர்வின் ஆவி, ஊழியக்காரர்களை தாக்குகிற பயங்கரமான தாக்குதல் சோர்வின் ஆவி, உன்னை பற்றி யாரோ எழுதியிருப்பார்கள், உன்னை பற்றி யாரோ பேசியிருப்பார்கள், உன்னை பற்றி உன் ஊழியத்தில் அநேக நேரங்களில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள் நடுவே நீ வரும்போது ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரணும்னு விரும்புகிறார். இந்த நாட்களில் கர்த்தருடைய கரம் உன் மேலே இறங்கி வருவதற்காக ஜெபம் பண்ணு. உன்னை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். சோர்ந்து போன ஆவியை உன்னை விட்டு எடுத்து போடுவார். இளைப்பாறுதல் உண்டாகும். பலவிதமான டென்ஷனில் போகும்போது, என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கும்போது அந்நிய பாஷைகளை பேசிப்பார். மனசில் இருக்கிற பாரங்கள் அகன்று போகும். ஒரு ஆறுதல் உண்டாகும். இதுக்குள்ள ஆண்டவர் அத்தனை அற்புதங்களை வைத்திருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீ சோர்ந்து போயிருக்கிறீங்களா, இளைப்படைந்து போயிருக்கிறீங்களா, ஆண்டவர் கொடுக்குற ஒரு நல்ல ரெஸ்ட்டு உங்கள் மனதிலும் உங்கள் இருதயத்திலும் ஆண்டவர் தருவதற்காக நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை காண முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசித்தார். பற்பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் ஆண்டவர் உங்களை என்னையும் படைத்திருக்கிறார். நல்ல ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அந்நிய பாஷைகளை பேச பேச கர்த்தரை புகழ்வதையும் துதிப்பதையும் நீங்கள் காண முடியும். ஒரு ஊழியர் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரே ஒரு பாஷை பேசுவார். பாஷையில் சாமிச்சுவா சாமிச்சுவான்னு தான் சொல்லுவார். எல்லாரும் அவரை ஊரில் சாமிச்சுவான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் மலேசியாவுக்கு போகும்போது ஒரு சைனீஸ் சபைக்குள்ளே போன போது அங்கே வாசலில் நின்னவர் அவரை கண்ட உடனே சாமிச்சுவா அப்படின்னு கூப்பிட்ருக்கார். உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம், வேதனை. ஊரில் தான் என்னைய பரியாசம் பண்ணுவாங்க, இந்த ஊருக்கு நான் வந்தபோது இங்கேயும் யாரோ என்னை பற்றி எழுதிட்டாங்களேன்னு சொல்லி அந்த ஆராதனையில் அவரால் உட்கார முடியல. வெளியே வந்து அந்த ஆள்கிட்ட கேட்டார், சாமிச்சுவானா என்னப்பா, என்னை பற்றி யாராவது எழுதுனாங்களான்னு கேட்டார். அவர் சொன்னார், சாமிச்சுவானா ப்ரைஸ் அலாட்னு அர்த்தம் பாஷையில். அவர் தன் வாழ்க்கையில் அந்த ஒரே வார்த்தையை பேசினாலும் அவர் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்திருக்கிறார். பாருங்கள், ஆண்டவரை துதிக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் நமக்குள்ளே போடுவார். தேவனை புகழ்கிறதுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாஷைகளை தர்றார். நம்முடைய பாஷையில் கொஞ்சம்தான் ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்க முடியும். அதுக்கு பிறகு நம்மால் துதிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போமாக. 1 கொரிந்தியர் 14:12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள், சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக
அவைகளிலே தேரும்படி நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் கண்டு கர்த்தரை துதிக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆகையினால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வரங்களில் தேரணும், இந்த வரங்களில் வளரணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வரங்களில் நான் தேரணும். ஆண்டவரே, எனக்கு வெறும் அந்நிய பாஷையை மாத்திரம் நான் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. வியாக்கியான வரத்தை எனக்கு தாரும். கேளுங்க. நான் புதிதாக ரட்சிக்கப்பட்டு இந்த அபிஷேகத்தை பெற்ற நாட்களில் இந்த காரியங்கள் எனக்கு சரியாக புரியவே முடியாது. நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு ஊழியர் வந்தார். படிப்பறிவில்லாத ஒரு சாதாரண ஊழியர். அவர் என்னை அழைத்து கொண்டு போய் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் உனக்கு வியாக்கியான வரங்களை தருவார், நீ ஜெபம் பண்ணு. என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு படிப்பறிவில்லாத ஒரு சாதாரண மனிதர் என்னோடு கூட கொஞ்ச நேரம் ராத்திரி வேளையில் ஜெபம் பண்ணார். அடுத்த நாள் ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் திரளான மக்கள் வந்திருந்தாங்க. அங்கே மேடையில் இருந்த ஒருத்தர் அந்நிய பாஷையில் பேசுகிறார். அந்த பெரிய கூட்டத்தின் மத்தியில் ஒருத்தரும் டிரான்ஸ்லேட் பண்ணவோ அதை வியாக்கியானம் பண்ணவோ ஒருத்தரும் இல்லை. ஆண்டவர் எனக்குள்ள அந்த நேரத்தில் என்னை உற்சாகப்படுத்தி விட்டார். நான் போய் பேசின அந்த வார்த்தைகளுக்கு நான் தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ணின போது அந்த கூட்டத்தில் ஒரு சப்பானி பின்னால் நடக்க முடியாமல் ஒரு கம்பை ஊனிக்கிட்டு இருந்தவன் அந்த கம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு முன்னால் நடந்த அந்த கூட்டத்தின் மத்தியில் வந்தான். ஜனங்களெல்லாம் ஆரவாரித்து கர்த்தரை துதித்தார்கள். உன் வாழ்க்கையில் கேளு. ஆண்டவர் உனக்கு வார்த்தைகளிலும் வரங்களிலும் உனக்கு தேரும்படி செய்வார். உன்னை ஆண்டவர் அதிகமாக எடுத்து இந்த நாட்களை பயன்படுத்துவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த கடைசி கால எழுப்புதலிலே ஒரு வரங்கள் கிரியை செய்யத்தக்கதாக சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் நம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. பயங்கரமாக உலகமெல்லாம் பயங்கர வியாதியினாலே பிடிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது வரங்கள் கிரியை செய்து மக்களை விடுதலையாக்குவீராக. சபைகளெல்லாம் வரங்கள்னால் நிரப்பப்படட்டும். துதி கன மைமினில் எடுத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரமும் நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட இருங்கள். இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.